பெரியவார் பிரசாதம் கொடுத்து நீ ஒரு உண்மையான வைஷ்ணவன் பா அப்படின்னு சொன்ன. தஞ்சாவூர் பக்கங்களில் பெரியவா ஜாத்திரையில் இருக்கும்போது ஒருத்தரும் கூப்பிடுவா. அவள் கோவிலுக்கு வாங்குவோன்னு கூப்பிடுவா, எங்கள் மட்டத்துக்கு வாங்குவோன்னு கூப்பிடுவா, வீடுகள்லேயும் கூப்பிடுவா. வீடுகளில் ஓரளவுக்கு அடிப்படை ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கிறவாளுக்கு தான் பெரியவாளுக்கு கூப்பிடுறதுக்கு தைரியம் இருக்கும். ஒரு ஜகத்குரு, ஒரு ஆச்சாரிய பீடத்தில் இருக்கிறவர் நம்ம கொஞ்சம் தத்து பத்துன்னு இருக்கோன்னா நம்மளாம் கூப்பிட மாட்டோம், தைரியம் இருக்காது. அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கிறவா, நல்ல வேத பரம்பரையில் இருக்கிறவா வாங்குவோன்னு கூப்பிடுவா. பெரியவா எல்லார் வீட்டுக்கும் போக மாட்டார், வரேன்னு சொல்லுவார். எந்த ஆற்றுக்கு போகணுமோ அவருக்கு சங்கல்பம் இருக்கோ அங்கே போவார். அழையாமலே ஒரு ஆற்றுக்குள்ளே போயிட்டார். அவரை கூப்பிடலை, வந்துட்டாரேன்னு ஒரு பூர்ண கும்பமோ ஒரு ஆரத்தியோ அடுக்கணும் ஒரு சன்னியாசி வந்தால் அதுவும் பண்ணலை. கிடுகிடு கிடுகிடு அவர் பரிச்சயமானவர் மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறார். வந்துட்டாரே ஒரு நமஸ்காரம் பண்ணலாம் பள்ளியா, நம்ம ஆண்டேடி ஒரு ஜெகத்குரு வந்திருக்கார், ஒரு நமஸ்காரம் பண்ண. நமஸ்காரம் பண்ணலை. அந்த வீட்டு கிரகஸ்தர் அப்படியே பார்க்குறார், பேந்த முழிக்கிறார். இவர் என்னத்துக்கு வந்தார் இங்கேங்கிற மாதிரி இருக்குது இந்த பார்வை. பெரியவா வாங்குவோம், என்ன சமாச்சாரம் ஒன்றுமே கேட்கல. பெரியவாள் அவரை கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு கிடுக்குன்னு எதையோ தேடுறாப்பில் வர்றார். இவர் பின்னாடியே போகிறார். ஏன்னா நம்மத்துக்குள்ளே நுழையிறாரு என்னன்னு. பெரியவா வந்து பின்னாடியே 4 பேர் வந்துடுவார் இல்லையா, உள்ளே போகலாமா வேணாமான்னு வாசல்லே நிற்கிறார் எல்லாரும். இவர் இப்படியே வந்துட்டு ஒரு ரூமை காட்டி, இந்த ரூமை தர அப்படின்னா அவர் பேசாமல் இருக்கார். திறக்க மாட்டேன்னு சொல்லலை, திறக்கவும் இல்லை, பேசாமல் நிற்கிறார். பூட்டி இருக்கு வெளியில், சாவி கொண்டு இதை தர இப்போ அப்படிங்கிறார். அவர் பதில் சொல்லலை. பெரியவா உட்காந்துன்னு விட்டாங்க. இது நீ திறக்கிற மட்டும் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு விட்டார். 2 கண்டான போயிடுமே நிலைமை. இப்போ வாசல் இருக்கிறவாள் உள்ளே வந்துடுவாள். வேறு வழியே இல்லாமல் கதவை திறந்தார். உள்ளுக்குள்ளேருந்து ஓன்னு அழுதுண்டு ஒரு ஆள் வந்து காலை விழுந்தார். கஜேந்திர மோட்சத்துக்கு சமமானது இது. அவர் அந்த வீட்டு சமயக்காரர். ஏதோ அரிசி உப்பு புளி முள்ள காணோம், அவ்வளோதான், எல்லாம் அல்ப சமாச்சாரம். அவர் அது எடுக்கலைன்னு சொல்கிறார். அவர் தான் எடுத்தார்னு. பொதுவாக வீட்டில் ஏதாவது காணாமல் போனால் சட்டுன்னு வேலை செய்கிறவா மேலே பழி போட்டுவிடுவான். அவள் எல்லாம் கட்டவாளாக இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லையே. ஏழ்மையில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், கட்டவாளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளே ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேடுற மாதிரி இருக்கும், தெரியாது. வேறு யாராவது எடுத்துருக்கலாம், பெரிய வீடுங்கிறதுனால. அவர் மேலே பழி போட்டு அவர் உள்ளே தள்ளி பூட்டி விட்டார். அவர் உள்ளுக்குள்ளே உக்காண்டு, பகவானே என்னை காப்பாற்றி, இப்படி என்னை அன்னாகாரம் இல்லாமல் போட்டு வச்சுக்கோ, நான் தப்பு பண்ணலையே, கொடுமைப்படுத்துகிறாளேன்னு உள்ளே அழுதுருக்கார். பெரியவாளுக்கு யார் மெசேஜ் அனுப்பிச்சா? பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? அவர் பெரியவாளுக்கு தான் கூப்பிட்டாரான்னு கூட தெரியாது. அவர் பெருமாளேன்னு கூப்பிட்டுருக்கலாம், பரமேஸ்வரான்னு கூப்பிட்டுருக்கலாம், அம்பாளேன்னு கூப்பிட்டுருக்கலாம், முருகான்னு கூப்பிட்டுருக்கலாம். எல்லா தெய்வமுமா இருக்கிற குருநாதராக எப்படி அன்னைக்கு கஜேந்திரன் வந்து ஆதி மூலமேன்னு கூட்டும்போது நாராயணன் ஓடி வந்து காப்பாற்றினாரோ, இந்த கஜேந்திர மோட்சத்துக்கு துல்லியமாக பெரியவா ஓடி வந்து அவரை காப்பாற்றிட்டு அதோடு நிற்கலை. அவன் என்னென்னலாம் எடுத்தான் நீ சந்தேகப்படுறியோ அந்த அரிசி உப்பு புளி பழப்பெல்லாம் மடத்துலேருந்து கொடுத்து விட சொல்கிறேன், எல்லாத்தையும் எடுத்துக்கோ, அவனை கொடுமைப்படுத்தாத விட்டுவிடும் அப்படிங்கிற. எவ்வளவு